Good morning, students. I am MRK. Today, நம்ம பார்க்க போகிறது 10th standard mathematics exercise 2.9 7th sum, last sum. Okay, 5 mark sum, very important. So, please carefully பாரு 7th sum. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துட்டு என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பாரு. ரெண்டு ரோமன் லெட்டர் கேட்டிருக்கு. ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ கிவன் அப்படின்றத எஸ்என் அப்படின்னு எடுக்கிறேன். 5 மார்க் கொஸ்டின் பொறுமையாக செஞ்சுக்கோ. எஸ்என் அப்படின்னு எடுக்கிறேன். ஓகே, எஸ்என் அப்படின்னு எடுக்கையில் பார்த்து நிதானமாக எடுத்துக்கோ. எஸ்என் 5 மார்க் கணக்கு பொறுமையாக கொஞ்சம் பெருசாக தான் போகும். 2 cube minus 1 cube 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube அப்படி போகுது. up to அப்படின்னு போகுது கணக்கு. ஓகே, ரைட்டு. இதில் நீ செப்பரேட் பண்ண போகிறேன், பிரிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஈவன் நம்பரை எடுத்துடுறேன். 2 cube plus 4 cube plus 6 cube up to அப்படின்னு பிரிச்சிடுறேன் n டேர்ம்ஸ்னு. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு மைனஸ் போட்டு வெளியில் தெரியும். -4 1 cube மைனஸ் அப்படி வரும். -1 cube மைனஸ் ஆட் நம்பர் ஃபுல்லாக மைனஸ் என்னது -5 cube மைனஸ் அப் டு n டேர்ம்ஸ்னு வரும். புரிஞ்சுக்கோ. மைனஸ் போல் வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள ஃபுல்லாக என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். இதுதான் மீனிங். இப்போ இது ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பருக்கு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா நம்ம எழுதணும். ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா எழுதணும்னா 2n அப்படின்னு எழுதணும்னு வச்சுக்குவேன். எண்ணுக்கு பதிலாக 1 போட்டால் என்ன கிடைக்கும், 2. எண்ணுக்கு பதிலாக 2 போட்டால் என்ன கிடைக்கும், 2 2 4. எண்ணுக்கு பதிலாக 3 போட்டால் என்ன கிடைக்கும், 3 2 3 6ன்னு கிடைக்கும். அப்போ இது போல் வரிசையாக வருது பாரு. அப்போ இதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா வந்து 2n ஹோல் கியூப் சம்மேஷன் அப்படின்னு போடணும். எல்லாத்துக்குமே சேர்த்து எழுதுறதுனால கூடுதல் அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? பார்த்துக்க, பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, ரைட். ரைஸ் பண்ணிட்டேன் மொத்தமாக, வேற ஒன்றும் இல்லை. பார்த்து பொறுமையாக. ரைட், குட். நெக்ஸ்ட்டு இதுதான் மைனஸ். இது ஆட் நம்பருக்கு உள்ளது. ஈவன் நம்பர் வந்து உனக்கு அழிச்சிரு, அவ்வளோதான். எழுதிட்டேன். இப்போ நீ இந்த ஃபார்முலா எடுத்து செய்ய போகிறேன். பொறுமையாக பார்க்கணும். a cube minus b cube ஈக்குவல் டு a minus b a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து செய்ய போகிறேன். புரியுதுங்களா? பார்த்துக்க. இதில் ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 2n இருக்குது. ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, 2n. பிக்கு பதிலாக என்ன இருக்குது, 2n மைனஸ் 1 அப்படின்னு இருக்குது. இதான் இதில் அதில் அப்ளை பண்ணுறேன். பார்த்துக்க பொறுமையாக. இது வேணால் சேர்த்து ஒரு ப்ராக்கெட் போட்டுக்க. அப்படி சம்மேஷன் பொதுவாக போட்டிருக்கேன். அப்போ சம்மேஷன், சரிங்களா, ஏ மைனஸ் பி ப்ராக்கெட் ஏ மைனஸ் ஆஃப் பி மைனஸ் இருக்க நடுவில், ரைட், ஒரு செட்டு ஏ மைனஸ் பி. அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஏ ஸ்கொயர் 2n ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி 2n இன்ட்டு 2n மைனஸ் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் 2n மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். புரியுதான்னு பார்த்துக்கோ. புரியுதான்னு பார்த்துக்கிட்டு பொறுமையாக செய்கிற மாதிரி பாரு. இல்லை வேறு ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஈஸியாக வருமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சரிங்களா? கணக்கை பொறுத்து கணக்கை மினிமைஸ் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம செய்கிறது. ஸோ உனக்கு வேறு ஃபார்முலா போடணும்னா இதில் போட்டு அப்ளை பண்ணி ஆன்சரை சுருக்கிக்கலாம் அப்படின்னா இந்த பாரு. இதில் ஏ மைனஸ் பி ஹோல் கியூபு, சரிங்களா, ப்ளஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பி இப்படியும் எழுதலாம். சரியா? இப்போ இதை யூஸ் பண்ணி பார்ப்போமா? சிறுசாக இருக்கிறக்காண்டி தான். சின்னதாக செஞ்சோம்னா உனக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியுமே அப்படின்றக்காண்டி. ரைட். சம்மேஷன் ஃபஸ்ட்டு வந்து ஏ மைனஸ் பி 2n மைனஸ் 2n மைனஸ் 1 சேர்த்து ஹோல் கியூப். இதுதான் ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் ப்ளஸ் 3ab. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி 2n மைனஸ் 2n மைனஸ் 1. புரியுதான்னு பாரு. ஓகே, குட். இப்போ சம்மேஷன் இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனால் என்ன ஆகுன்னு பாரு. 2n மைனஸ் 2n உள்ளே போச்சுன்னா ப்ளஸ் 1 ஹோல் கியூபு ப்ளஸ் 3, சரிங்களா? இல்லை மல்டியில் பண்ணால் மல்டியில் பண்ணு. 3 2 என்னது 6n இன்ட்டு என்ன இருக்குது 2n மைனஸ் 1. இது என்ன பாடுறா, 2n மைனஸ் உள்ளே கொண்டு போகிறேன், மைனஸ் 2n ப்ளஸ் 1. இது ஒரு ஃபார்முலா. ஓகே, இது ரெண்டையும் அடிச்சிடலாம். அப்போ சம்மேஷன் மிச்சம் என்ன இருக்குது 1 கியூபு, சரிங்களா சொல்கிறது? சம்மேஷன் 1 கியூபு
இந்த இடத்துல முன்னாடி பார்த்துக்க. அப்போ 1 இருக்கு, 1 கியூப் வேணால் எழுதிக்க, ப்ளஸ்ஸு 6n 2n மைனஸ் 1 இன்ட்டு 1 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. அப்போ 1 கியூப்னா 1 தான், 1 கியூப்னா 1 தான், ப்ளஸ்ஸு 6 2 சார் 12n ஸ்கொயர், இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6n, சரிங்களா, மைனஸ் 6n, இந்த ஒன்று தேவையில்லை, ரைட். இப்போ கணக்கு மினிமைஸ் பண்ண போகிறேன். ஓகே, பார்த்து பொறுமையாக செய்யி, அவசரப்பட்டுறாத, நிதானமாக செய்யி, ரைட், ஓகே. இப்போ சம்மேஷன் உள்ளே கொண்டு போனால் சம்மேஷன் 1 ப்ளஸ் சம்மேஷன் 12 வேணால் வெளியில் போட்டுக்க, n ஸ்கொயர் மைனஸ் 6 இன்ட்டு சம்மேஷன் n. சம்மேஷன் 1னா என்னன்னு அர்த்தம், மறந்துடாத, ப்ளஸ்ஸு 12 சம்மேஷன் n ஸ்கொயர் அப்படின்னா செகண்ட் ஃபார்முலா, சம்மேஷன் n ஸ்கொயர் அப்படின்னா n இன்ட்டு n ப்ளஸ் 1 2n ப்ளஸ் 1 பை என்ன வந்துடும் 6 அப்படின்னு வர்றது. புரியுதா சொல்கிறது? அப்போ இது எழுதுறேன் கரெக்டாக, n இன்ட்டு n ப்ளஸ் 1 2n ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 6 மைனஸ் சம்மேஷன் n-க்கு n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை என்ன வந்துடும் 2, ஃபஸ்ட்டு ஃபார்முலா. அடிக்கணும் அடிச்சுக்க, 1 6 ஆர் 6, 2 6 ஆர் 12, 3 2 ஆர் 6, அவ்வளோதான். பொறுமையாக செய்யும், நிதானமாக. n ப்ளஸ் 2n n ப்ளஸ் 1 2n ப்ளஸ் 1 அப்படியே 2 சேர்த்துக்கிட்டேன், மைனஸ் 3n n ப்ளஸ் 1, அவ்வளோதான். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கிறது உன்னுடைய திறமை. ஸோ எப்படி வேணாலும் செய்யலாம், உனக்கு எது எளிமையாக தெரியுதோ அதை நீ ஃபாலோ பண்ணு. ஓகே சொல்கிறது, உனக்கு என்ன எளிமையாக தெரியுதோ அதை நீ ஃபாலோ பண்ணு, ரைட், குட். இப்போ என்ன செய்யலான்னு பாரு, n உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்ருவோம். முதல்ல இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணி ஒன்றாக்கிடுவோம். 2 இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணி என்ன ஆகும் பாரு, 2n ஸ்கொயர் ப்ளஸ் 2n, ஒரு ப்ராக்கெட், இங்கே 2n ப்ளஸ் 1, இதை உள்ளே கொண்டு போ, மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 3n. புரியுதான்னு பார்த்துக்கோ. சரி, இப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறேன், பொறுமையாக பண்ணு, மல்டிப்ளை பண்ணுறேன், பொறுமையாக பண்ணு, ஏன்னா அவசரப்படக்கூடாது, பெரிய சம்மு. n இதை கொண்டு இதில் மல்டிப்ளை பண்ணால் 4, பார்த்துக்க, இதை எடுத்து இதில் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 4n கியூபு, n ஸ்கொயர் n. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு இது ரெண்டே பண்ணோம்னா ப்ளஸ் 2n ஸ்கொயர், இது ரெண்டே பண்ணோம்னா ப்ளஸ் 4n ஸ்கொயர், இது ரெண்டே பண்ணோம்னா ப்ளஸ் 2n. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, மிச்சத்தை அப்படியே எழுது, மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 3n. ஓகே, குட். இப்போ லைக் டேர்ம் ஃபுல்லாக சரி பண்ணிக்கோ. லைக் டேர்ம்னா n கியூப் இருக்குது, அது தனியாக வச்சிரு, 4n கியூபை. n ஸ்கொயர் வந்து இது ஒரு n ஸ்கொயர், இது ஒரு n ஸ்கொயர், ஆட் பண்ணோம்னா 6n ஸ்கொயர், 3n ஸ்கொயர் போச்சுன்னா 3n ஸ்கொயர். சரியா, எண்ணுக்கு என்ன இருக்கும்பா, இது ஒரு 2n, இது ஒரு n, 3n 3n, இது ஒரு மைனஸ் 3n, கேன்சல் ஆயிரும். அப்போ இதிலிருந்து 4n ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம்னா n ப்ளஸ் 3 அப்படின்னு வருமானு பார். n ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள என்ன ஆகுது அப்படின்னு மட்டும் பார். 4n ப்ளஸ் 3 எழுதலாமான்னு பார். 4n எடுக்க முடியாதுல்ல, சாரி, n ஸ்கொயரை மட்டும்தான் என்ன செய்ய முடியும், வெளியில் எடுக்க முடியும். தப்பாக எடுத்துட்டேன் பாரு, n ஸ்கொயர் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், வெளியில் எடுக்க முடியும். அப்போ உள்ள என்ன வந்துடும், 4n ப்ளஸ் 3. ஓகேயா, இதுதான் சம்மேஷன் n ஃபஸ்ட்டுக்குள்ள ஆன்சர். சம்மேஷன் n டேர்ம்ஸ்க்குள்ளது ஃபஸ்ட்டுக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட்டு அதில் என்னமோ கொடுத்துருக்கான் ஒரு கொஸ்டினில் 8 டேர்ம்ஸ்க்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். S8ன்னு சொல்லி ஆன்சர் எடுக்கணும். S8 அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடு. செகண்ட் கணக்கில் என்னுக்கு போல் 8 கொடு. அப்போ S8 ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் 4 into 8 plus 3, 64, 32 plus 3, 64, 35 equal to என்ன ஆகும், மல்டிப்ளை பண்ணால் 2240. ஓகே, குட். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 1க்கு 2 தடவை போட்டு பார்த்து வீடியோவை நல்லா செஞ்சு பாரு. ஓகே, தேங்க்யூ.